இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க பாருங்க, 10th மார்க் ஷீட்ல இருக்க மாதிரி உங்களுக்கு நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் இமெயில் போயிட்டு திரும்ப உங்க மெயில் ஐடி நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, இதுல போயிட்டு உங்க டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க, பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் போயிட்டு திரும்ப அதே பாஸ்வேர்ட் கொடுத்து சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா போதும் உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தா சேவ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்த மொபைல் நம்பர் மெயில் ஐடி ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு நீங்க சேவ் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான அக்கவுண்ட் கிரியேட் ஆயிட்டு லாகின் பேஜ் வந்து ஓபன் ஆகும். நெக்ஸ்ட் இதுல போயிட்டு உங்க மெயில் ஐடி நீங்க கொடுத்த பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அத நம்ம ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சிவிக் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க பாருங்க, உங்க சொந்த மாவட்டம் எதுவோ அதை நீங்க எந்த பிளேஸ் இருக்கீங்க, கார்ப்பரேஷன் கீழ முனிசிபாலிட்டியா டவுன் பஞ்சாயத்தா வில்லேஜ் பஞ்சாயத்தா நீங்க வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நேம் ஆஃப் தி பேரண்ட்ஸ் நேம் கேட்டிருக்காங்க, இதுல போயிட்டு பேரண்ட்ஸ் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழ வந்தீங்க அப்படினா மத்த இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க பாருங்க, அதாவது ஜெண்டர் நீங்க மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். உங்க மதர் டங் தமிழ்னா தமிழ் கொடுத்துக்கோங்க, வேற லாங்குவேஜ்னா வேற லாங்குவேஜ் நீங்க செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க, நீங்க இந்தியனா இந்தியன் செட் பண்ணிக்கோங்க, அதர்ஸ்ன்றவங்க அதர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணலாம். அதுக்கு அப்புறம் ரிலிஜன் கேட்டிருக்காங்க பாருங்க, நீங்க ஹிந்துவா முஸ்லிமா கிறிஸ்டியனா அப்படின்ற மாதிரி உங்களுக்கான மதத்தை செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, நீங்க என்ன கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, பிசியா எம்பிசியா எஸ்சியா எஸ்டின்ற மாதிரி உங்களுக்கான கம்யூனிட்டி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதுல உங்களுக்கான காஸ்ட் கேட்டிருக்காங்க பாருங்க, உங்க காஸ்ட் என்ன பண்றது நீங்க சர்ச் பண்ணி என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அப்புறம் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, ஆதார் நம்பர் ஆப்ஷன் தான் இருந்தா கொடுங்க, இல்ல நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு இந்த சைடு வந்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்க, இதுல போயிட்டு உங்க டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன, தாலுக் நேம் என்ன மாதிரி ஃபுல் அட்ரஸ் கொடுத்துட்டு உங்க கம்யூனிகேஷன் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் ஒண்ணா இருக்கு அப்படினா சேம் as கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படினு செக் பாக்ஸ் நீங்க டிக் பண்ணீங்கன்னா இந்த அட்ரஸ் அப்படியே உங்களுக்கு வந்து காப்பி ஆயிடும். அடுத்த கட்டமாக உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, வேற ஒரு மொபைல் நம்பர் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேட் தமிழ்நாடு செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, இதுல போயிட்டு உங்க டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க செட் பண்ற மாதிரி இருக்கும். செட் பண்ணிட்டு தாலுக் கேட்டிருக்காங்க பாருங்க, இதுல போயிட்டு உங்க தாலுக் எதுவோ அந்த தாலுக் நீங்க கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பின் கோட் கேட்டிருக்காங்க, அதுக்கு அப்புறம் சொந்த டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. சோ எல்லாத்தையுமே தெளிவா நீங்க வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா அடுத்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். நெக்ஸ்ட் ரிசர்வேஷன் கேட்டிருக்காங்க பாருங்க, நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கீங்க அப்படினா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்ல நோ செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்ல நீங்க நோ செட் பண்ணுங்க. அதே மாதிரி டிஃபரண்ட் லெவல் பர்சனா இருக்கீங்க அப்படினா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்ல நோ செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க NCC கான சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க, UG லெவல்ல எஸ் கொடுத்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுங்க, இல்ல செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் NSS கான சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படினா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்ல நோ செட் பண்ணிக்கோங்க. சோ எல்லா இன்ஃபர்மேஷன் தெளிவா ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா நெக்ஸ்ட் அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. சோ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் UG, அதாவது நீங்க வந்து பார்த்தா உங்க UG ல எந்த மீடியத்துல படிச்சீங்க, UG வந்து தமிழ் மீடியத்துல படிச்சீங்க, இங்கிலீஷ் மீடியம் அப்படின்றத நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக நீங்க have you studied தமிழ் up to SS level, நீங்க தமிழ் வந்து பார்த்தா 10th வரைக்கும் தமிழ் படிச்சீங்கன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு நீங்க எஸ் கொடுத்துக்கோங்க, இல்ல நோ செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, அண்டர் கிராஜுவேட் முடிச்சீங்களா, PG கேட்டிருக்காங்க, UG முடிச்சவங்க UG கொடுத்துக்கோங்க, PG முடிச்சிக்கோங்க, PG அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணலாம். இப்போ UG வந்து கொடுத்துட்டேன். அடுத்த கட்டமாக UG னா நீங்க என்ன UG டிகிரி முடிச்சீங்க அப்படின்றத ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். BA BCA BCom BSc BBTech கேட்டிருக்காங்க, நீங்க என்ன டிகிரி முடிச்சீங்கன்னு ஃபில் பண்ணிக்கோங்க, PG செட் பண்ணுங்க, PG என்ன டிகிரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மேஜர் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க, BC னா மேஜர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வரும். இதுவே நீங்க BSc முடிச்சிருக்கீங்க அப்படினா சோ BSc ல எந்த மாதிரி மேஜர் சப்ஜெக்ட், சோ மேத்தமேட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஜுவாலஜி அந்த மாதிரி மேஜர் சப்ஜெக்ட் என்ன அப்படின்றத நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சோ எது அப்படின்றத பார்த்து கரெக்ட்டா நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக UG எக்ஸாம் வந்து கேட்டிருக்காங்க, அசஸ்மென்ட் மெத்தட், நீங்க UG எக்ஸாம் வந்து பார்த்தா மார்க் அடிப்படையில் கிரேட் கேட்டிருக்காங்க. சோ மார்க் இருக்கவங்க மார்க் செட் பண்ணிக்கோங்க, கிரேட் இருக்கவங்க கிரேட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் அப்ளை, சோ நீங்க B.Ed வந்து பார்த்தா எந்த அப்ளை பண்ண போறனா பிசிக்கல் சயின்ஸ் அதுக்கு தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். பிசிக்ஸ் வந்து பிசிக்கல் சயின்ஸ் அதான் சப்ஜெக்ட்டா கொடுத்திருக்காங்க, அதுக்கு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்க மேத்தமேட்டிக்ஸ் செட் பண்ணிருக்கீங்க அப்படினா உங்களுக்கு மேத்தமேட்டிக்கான சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து அதான் நீங்க B.Ed கோர்ஸ் நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ நீங்க என்ன UG முடிச்சீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான இதுல நீங்க செட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ இந்த கோர்ஸ் இதான் வந்து காமிக்கும், செக் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் அதிகபட்ச கல்வி தகுதி, அதிகபட்சமா என்ன முடிச்சிருக்கீங்க, UG PG MPhil PhD நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான டிகிரிக்கான மார்க்க நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சோ தெளிவா நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேஜ் வந்து சொல்லலாம். ஓகே, அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படினா பார்ட் 1, சோ மொத்தமா சோ டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து 6 செமஸ்டருமே சேர்த்து பார்ட் 1 பகுதி 1க்கு மட்டும் மொத்தம் பாடம் எத்தனை அப்படி கேட்டிருப்பாங்க. அதாவது எல்லா செமஸ்டர் மார்க்குமே எடுத்து வச்சிட்டு பார்ட் 1 மட்டும் எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு அப்படினு இப்போ ஒரு 4 சப்ஜெக்ட் 4 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அது ஒட்டுமொத்த டோட்டல் மேக்ஸிமம் மார்க் கேட்டிருக்காங்க. சோ 4னா 4 மதிப்பெண் அதிகபட்ச மதிப்பெண் வரும். சோ பார்ட் 1ல இருக்க மொத்தமா 4 சப்ஜெக்ட் 6 செமஸ்டர் சேர்த்து பார்ட் 1 மட்டும் 4 சப்ஜெக்ட்னா 4 மென்ஷன் பண்ணிட்டு அந்த 4க்கான அதிகபட்ச மதிப்பெண் அதிகபட்ச 100 மதிப்பெண் ஒரு சப்ஜெக்ட். சோ 4 போட்டுக்கோங்க. அந்த 4 சப்ஜெக்ட் நீங்க எவ்வளவு மதிப்பெண் எடுத்தீங்க அப்படினு இத நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, அதுக்கான பர்சன்டேஜ் என்ன அப்படினு நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. சோ அந்த 400 எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு அப்படினு நீங்க செட் பண்ணி இத நீங்க வந்து கரெக்ட்டா வந்து போட்டுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி தான் பார்ட் 2 கான சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க, பார்ட் 3 கான சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் நீங்க 6 செமஸ்டர்ல பார்ட் 2 கான மொத்தம் எவ்வளவு சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் போட்டு அதிகபட்சமா எது அப்படினு கூட்டி அத நீங்க எவ்வளவு மதிப்பெண் எடுத்தீங்க அப்படினு ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிட்டு எவ்வளவு ஆவரேஜ் ஃபில் பண்ணுங்க. அதே மாதிரி பார்ட் 3 6 செமஸ்டருக்கும் பார்ட் 3 மொத்தம் எவ்வளவு சப்ஜெக்ட் இருக்கு அப்படினு பாத்துக்கோங்க. சோ 20 சப்ஜெக்ட் நீங்க மொத்தமா ஒருத்தன 20 கொடுத்துட்டு சோ மார்க் என்ன அப்படினு நான் வந்து பார்த்து என்டர் பண்ணிக்கிறேன். சோ என்டர் பண்ணிட்டு அதுல நீங்க எவ்வளவு அதிகபட்ச மதிப்பெண் எடுத்தீங்க அப்படினு கொடுத்து அதுக்கான ஆவரேஜ் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்ட் 4 கொடுத்திருக்காங்க. சோ பார்ட் 4 மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் வருது அப்படினு மென்ஷன் பண்ணிட்டு அதுல எவ்வளவு அதிகபட்ச மதிப்பெண் என்ன அந்த 15 சப்ஜெக்ட் நீங்க எவ்வளவு மதிப்பெண் எடுத்தீங்க அப்படினு நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி தான் கரெக்ட்டா 1 பை 1 இப்போ பார்ட் 5 சப்ஜெக்ட் ஒரு 3 சப்ஜெக்ட் நீங்க மென்ஷன் பண்ணிட்டு சோ மொத்த மதிப்பெண் எவ்வளவு அதுல எவ்வளவு மதிப்பெண் எடுத்தீங்க அப்படினு ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சோ குழப்பம் இல்லாம தெளிவா ஃபில் பண்ண பாருங்க. அதாவது மொத்தமா நீங்க ஒரு 6 செமஸ்டர் மார்க்ஸ் வச்சிருக்கீங்க, 5 செமஸ்டர் வச்சிருக்கீங்க அப்படினா பார்ட் 1 மட்டும் 6 செமஸ்டருக்கு எவ்வளவு பார்ட் 1 அப்படினு நீங்க எடுத்துட்டு அதுல டோட்டல் மதிப்பெண் 5 சப்ஜெக்ட் 5 சப்ஜெக்ட் மைனஸ் மதிப்பெண் அந்த 5 சப்ஜெக்ட் எவ்வளவு மதிப்பெண் எடுத்தீங்கன்றத பெற்ற மதிப்பெண் கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த 4 அத சோ 3 நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படினா பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து காமிச்சிரும். சோ 3 மதிப்பெண் நீங்க கேட்ட அப்படினா வந்து 100% அதே மாதிரி தான் பார்ட் 2 கொடுத்திருக்காங்க 6 செமஸ்டர்ல பார்ட் 2 மட்டும் எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ எல்லாத்தையும் நீங்க டோட்டல் பண்ணி அதுக்கான மார்க் என்டர் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு மதிப்பெண் எடுத்தீங்க அதுல அப்படியே ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் பார்ட் 3 பார்ட் 1 மாதிரி சோ தெளிவா நீங்க மார்க் கொடுத்துக்கோங்க. கிரேட்ல இருக்கவங்க கிரேட் நீங்க மட்டும் என்டர் பண்ணா போதுமானது, மார்க்ல இருக்கவங்க மார்க் மட்டும் ஃபில் பண்ணுங்க. ஓகே, எல்லாமே கரெக்ட்டா கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க காலேஜ் வந்து பார்த்தா ப்ரிஃபரன்ஸ் செட் பண்ற மாதிரி இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பாருங்க, அதாவது நோ லிமிட் ஆன் நம்பர் ஆஃப் கோர்சஸ் யூ கேன் செலக்ட். சோ நீங்க வந்து பார்த்தா எவ்வளவு கோர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணலாம் அப்படினு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தா வயது வந்து இது மாதிரி சொல்லிருக்காங்க. சோ நீங்க எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படினா கீழ வந்தீங்கனாவே உங்களுக்கான எல்லா காலேஜ் லிஸ்ட்டையும் வந்து கொடுத்துட்டாங்க. சோ நீங்க செட் பண்ணிக்கோங்க, எந்த காலேஜ் வேணும்னு நீங்க செட் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு அப்புறம் இல்ல எனக்கு ஸ்பெசிஃபிக்கா வேணும் உங்களுக்கு மார்க் கொடுத்திருக்காங்க பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் வைஸா வேணும் அப்படின்றவங்க நீங்க உங்க டிஸ்ட்ரிக்ட் செட் பண்ணீங்க அப்படினா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல காலேஜ் இருந்துச்சு அப்படினா உங்களுக்கு வந்து காமிக்கும், காலேஜ் இல்ல அப்படினா காலேஜ்ல காமிக்கும். அதே மாதிரி வேற டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தா வேற டிஸ்ட்ரிக்ட்ல காலேஜ் இருந்துச்சு உங்களுக்கு வந்து காமிச்சிரும். சோ இந்த மாதிரி இந்த காலேஜ்ல உங்களுக்கு என்ன அது டிசபிள் இருக்கும் நிறைய ஆப்ஷன் டிசபிள் இருந்துச்சு அப்படினா உங்க யூஜி மேஜருக்கான கோர்ஸ் வந்து கிடையாதுன்னு அர்த்தம், அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜா நீங்க வந்து எவ்வளவு காலேஜா நீங்க தாராளமா வந்து செட் பண்ணிக்கலாம். சோ தெளிவா வந்து பாத்தீங்கன்னா எல்லா காலேஜுமே கொடுத்து நீங்க அப்ளை வந்து பண்ண பாருங்க. ஏன்னா ஒரு காலேஜ்னால கண்டிப்பா
கண்டிப்பா இன்னொரு காலேஜ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் எலிஜிபிலிட்டி பிஎல், சோ அதுக்கான எல்லா கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் வந்து செட் பண்ணி அந்த மாதிரி உங்களுக்கு எதுதான் வேணுமோ அதை நீங்க தாராளமாக வந்து பார்த்தா செலக்ஷன்ஸ் வந்து பண்ண பாருங்க. எக்கச்சக்கமான கோர்சஸ் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். எல்லா காலேஜ் கூட அப்ளை பண்ண பாருங்க. சோ இதான் இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணிட்டு கீழ கொடுத்திருக்காங்க ரெக்கார்ட் சாய்ஸ் கிளிக் பண்ணா போதும். நான் இப்போதைக்கு ஒன்னு மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க நிறைய காலேஜ் ஆட் பண்ணிக்க போனா உங்களுக்கு எந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் வேணும் செகண்ட் வேணும் நீங்க மூணு கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி காலேஜ் கரெக்ட்டா செட் பண்ணிட்டு சேவ் கண்டினியூ அப்படிங்க ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். சோ கண்டினியூ பண்ணா கேக்கும். கண்டினியூ அப்படிங்க ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா இந்த மாதிரி தான் உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓபன் ஆகும். சோ நீங்க என்டர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்ட்டா செக் பண்ணி பாத்துக்கோங்க. செக் பண்ணிட்டு சேவ் கண்டினியூ அப்படிங்க ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நீங்க பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதாவது BC MBC DNC கேட்டகரி 500 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். SC ST இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து 250 நீங்க பேமெண்ட் பண்ணா போதும். ஓகே, சோ கண்டினியூ டு பே அப்படிங்க ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் கேட்வே செட் பண்ணிட்டு கண்டினியூ டு பே அப்படிங்க ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கு எக்கச்சக்கமான பேமெண்ட் மெத்தட் கொடுத்திருக்காங்க. QR கோட் கொடுத்திருக்காங்க, UPI கொடுத்திருக்காங்க, நெட் பேங்கிங் கொடுத்திருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி வந்து ஜெனரேட் ஆயிடும். சோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜெனரேட் ஆயிட்டாவே உங்களுக்கு அந்த அர்த்தம் இதுல கொடுத்திருக்காங்க பாருங்க, அந்த பேஜ் உங்களுக்கு போட்டோ ஓட்ட மாதிரி இருக்கும். ப்ளேஸ் டேட் என்ன சிக்னேச்சர் அப்ளிகேஷன் போய் உங்க சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி சோ கேட்ட இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துரும். ஓகே, அது மட்டும் இல்லாம ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து போற மாதிரி இருக்கும். அதாவது கவுன்சிலிங் அப்ப உங்க TC 10th 12th மார்க் ஷீட், டிகிரிக்கான சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் இது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரிஜினல் எடுத்து போற மாதிரி இருக்கும். கூடவே நீங்க ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்து வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் அப்ப கண்டிப்பா வந்து கேட்பாங்க. ஓகே, சோ இப்போதைக்கு B.Ed கான ஒரு அட்மிஷன்ஸ் ஓபன் பண்ணாங்க. நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு, மறக்காம